இந்த சனி இங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 ஆண்டுகள் உலகத்தில் நிம்மதியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு வீட்டுக்கு சனி வந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே கொரோனா நிறைய பார்த்தோம். நோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நிறைய விஷயத்தில் நிறைய இஷ்யூ நிறைய சேனலில் பேசுனது தான். மெடிக்கல் புரட்சியெல்லாம் பயங்கரமாக ஏற்படும். ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வரார், சனியுடைய வீட்டுக்கு ராகு வரக்கூடிய காலகட்டம். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி எல்லாம் ஓஹோன்னு வரும். ஆனால் என்ன, மனிதன் வக்கரமாக ஆவான். அந்த சனி குரு வீட்டில் இருக்கிற சரியான வக்கரமாகும். தப்பாக தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கூட நிறைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் நிறைய பிரபலங்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும். தேக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ராசியெல்லாம் நமக்கு தெரியும். தீவிரவாத தாக்குதல் கண்டிப்பாக இந்தியாவில் வரும், கண்டிப்பாக வரும். சனி குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா அதுக்கடுத்தது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் வரும் ஒன்று ஒன்றா. இதெல்லாம் பார்த்து தான் இந்த பலன். ஏதோ சனி வந்தால் சனியை மட்டும் பார்த்து ஜோசியம் சொல்கிறது. மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மத கலவரங்கள், இன மோதல்கள், தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்தந்த மண்ணு மக்களுக்கு தான் முக்கியத்துவம்னு எடுப்பாங்க. அப்போ நம்மெல்லாம் போய் பொழைக்க போனோம் இல்லையா, நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பிரளயம்லாம் ஏற்படும். இயற்கை பஞ்சபூதங்கள். குரு வீட்டில் சனி இருக்கிற காலத்துலலாம் நிலநடுக்கம் புரட்டிடும். தண்ணியெல்லாம் கொட்டாது. குற்றால அருவியே மலை மாதிரி வரும். மலையை வெட்டி வெட்டி எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் மொத்தமாக பொழக்கும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரின்னு நினைக்காதீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக. கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்து வருமா இந்த குரு வீட்டில் சனி இருக்கிறச்சு. தீப்பிழம்புகள் நிறைய வருமா. அப்போ எளிது தீப்பற்றக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்துக்கணும். விமான விபத்துகள், ரயில் விபத்துகள், கப்பல் விபத்துகள். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, மகாமகத்திலெல்லாம் இந்த மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம். அக்னீஸ்வரர் கோயிலான திருவண்ணாமலையில் கூட கிரிவலத்திலெல்லாம் கூட இந்த மக்களுடைய ஸ்டாம்பேட் ஆகுமா. கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கும். மேல்மலையனூர், திருச்செந்தூர், இந்த 5 லட்சம் 10 லட்சம் வரக்கூடிய மக்கள் எப்போவுமே வருஷம் வர்றது தானே, மாதம் வர்றது தானேன்னு அப்படியே விடக்கூடாதான் காவல்துறையினர்களும் அரசு இயந்திரங்களும். ஏன்னா இந்த கும்பலாக இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், சிலிண்டர் வெடிக்கிறது, வண்டியில் ஏதாவது இருக்கக்கூடிய சிலிண்டரு வெடிக்கிறது, மக்களுக்கு கொஞ்சம். அதனால் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சமைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். அந்த வளர்ச்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் எல்லாம். அதனால் என்னன்னா வேலை வாய்ப்பே சுத்தமாக இருக்காது. நிறைய இடத்துல வேலை வாய்ப்பெல்லாம், சுய வேலை வாய்ப்பெல்லாம் கற்றுக்கணும். இப்போ எல்லாரும் கற்றுக்கினாங்களே, திட்டினாங்களே, குலக்கல்வி சொல்கிறீங்க, அந்த கல்வி அதெல்லாம் கிடையாது. எல்லா தொழிலையும் எல்லாரும் கற்றுக்கணும். ஒரு காலத்தில் முடி வெட்டுற காட்டேன்னா அது அந்த சமுதாயத்தினரும் செஞ்சாங்கன்றாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. கார்ப்பரேட்டு தான் முடி வெட்டுற கடை பண்ணுறாங்க. அம்பானியே வந்துட்டாங்க முடி வெட்டுறதுல. பணம் எங்கே வருதோ அதில் எல்லாமே வருவாங்க. இனி ஜாதியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம பேசின்னு தெரிய வேண்டியது தான். புத்திசாலியாக இருந்தால் மேக்கப்லேருந்து, முடி வெட்டுற கடையிலேருந்து, பெடிக்கூர்லேருந்து, மேனிக்கூர்லேருந்து எல்லாம் கற்றுக்கிறது தான். வர்மா கலைகள்லாம் திருப்பி உயிர் பெறுமா. மக்களுக்கு இந்த மருத்துவத்திலேருந்து, இங்கிலீஷ்லேருந்து, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வைத்தியத்திலெல்லாம் நிறைய பேர் திரும்புவாங்களாம். நிறைய வைத்திய கூடங்கள், கார்ப்பரேட்டு கூடங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருமா. இந்த ஆயுர்வேதிக்கு 500 ரூபாய்க்கு செஞ்ச மசாஜ் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு போயிடும். எல்லாத்துலேயும் நவீனம், ஆனால் கார்ப்பரேட்டு கொள்ள எல்லாமே. இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஆகும். அடுத்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஃபுட்டு, இந்த மருத்துவம் தான். ஃபுட்டுலேயும் மெடிக்கல்லையும் தான்.
அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காலத்து உணவு முறைகள்லாம் ரொம்ப டெவலப் ஆகுமா. குரு வீட்டில் சனி வராருல, பாரம்பரியம் மீண்டும் எடுக்கப்படுமா. இந்த எண்ணெய் குளியல் இது அதுன்னெலாம் சொல்கிறாங்களே, வாழை இலை சாப்பாடு விவசாயிங்களுக்கு ரொம்ப அபிரிதமாக வருமா. வெளிநாட்டில் கூட நம்ம பாரம்பரியம் அரிசியெல்லாம் இருக்குல்ல, கருப்பு கவுனி இந்த கவுனி அதெல்லாம் மற்ற ஊரில் இருந்தெல்லாம் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களும் இதுக்கெல்லாம் மாறுவாங்க. அதனால் விவசாயத்தில் ஒரு ஏக்கராவது சின்ன இடமாவது வாங்கி வச்சுக்கிங்க. மாடி தோட்டங்கள்லாம் பிரபலமாகுமா. ரொம்ப சின்ன இடத்துல நிறைய விவசாயத்தினுடைய டெக்னாலஜி வளர்ந்துருமா. ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாட்டுலேருந்து பசுமை புரட்சி மாதிரி பால் புரட்சி ஏற்படுமா. குரு தங்கம் ஏறிக்கினே இருக்குமா குரு வீட்டில் சனி இருக்குச்சா. ஏன்னா டாலர் ஒரு பிரச்சனை, ஷேர் ஒரு பிரச்சனை, யுத்த பூமி ஒரு பிரச்சனை, சும்மா இருக்கிற நாட்டிலெல்லாம் அடிச்சுப்பாங்களாம். அப்போ எங்கே போடுவாங்க? தங்கத்தில் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தங்கத்தில் போடுங்க தங்கத்தில் போடுங்கன்னு. 1 லட்ச ரூபாயில் சாதாரணமாக கடந்துட்டு போயிடும்.